இந்த பகுதிய தாண்டாம நீங்க தியானத்துல வேற ஒரு நிலையெல்லாம் அடைய முடியாது. ஆரம்ப நிலை சமாதி என்றால், கனக சமாதி என்ற ஒரு பொருள். மூச்சின் இடைவெளியை உற்று நோக்கி கவனிக்க, கவனிக்க நீங்கள் தியானத்தில் ஆழ்ந்த நிலை. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். தியானத்துல ஒரு முக்கியமான படி அல்லது தியானத்துல நம்ம அடைய வேண்டிய பேரு என்ன அப்படின்னுங்கிறத கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய மூச்சின் இடைவெளியை கவனித்தல் அப்படிங்கிற ஒரு பகுதி தான் தியானத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. புதுசா தியானத்தை தொடங்கியவர்கள் தியானத்துல ஏதாவது ஒரு ப்ராக்ரஸ் அல்லது முன்னேற்றம் இருக்கும், முன்னேற்றம் என்ன அப்படிங்கிறத அறுதிட்டு சொல்லக்கூடியது அந்த மூச்சின் இடைவெளியை கவனித்தல். இந்த பகுதியை தாண்டாம நீங்க தியானத்துல வேற ஒரு நிலையெல்லாம் அடைய முடியாது. கண்களை மூடி அமைதியாக உட்கார்ந்திருக்கும் போது இயல்பாக மூச்சு உள்ளும் புறமும் சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் உள்ள போயிட்டு உடனே வராது. ஒரு மைனூட்டா ஒரு ஒரு கேப், ஒரு பாஸ் எடுத்துட்டு தான் வெளியில வரும். அதே மாதிரி வெளியில மூச்சானது ஒரு பாஸ் எடுத்துட்டு தான் உள்ள போகும். நீங்க ஒரு கடிகாரத்தினுடைய பெண்டுலத்தை பார்த்திருப்பீங்க. பெண்டுலம் இப்படி இடது வலதுன்னு ஆடும். இப்படி இடது பக்கம் போயிட்டு அப்படின்னா அங்க ஒரு பாஸ் எடுத்துட்டு தான் அடுத்தது வலது பக்கத்துக்கு வரும். வலது பக்கத்துல ஒரு பாஸ் எடுத்து சக்தியை திரட்டிட்டு தான் அடுத்தது இடது பக்கத்துக்கு வரும். இந்த பாஸ் ரொம்ப மைல்டா இருக்கும். இந்த பயிற்சியை அந்த இடைவெளியை கவனிக்க தொடங்கும் போது, அந்த இடைவெளியை கவனிப்பதனால் நம்முடைய மனமானது முற்றிலும் செயலற்று போகும். நம்ம மனமானது சதா சர்வகாலமும் இயற்கையாகவே ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நுண்பொருள். அந்த மனதை நம்ம நேரடியா அடக்கவோ அல்லது அந்த மனதை நம்ம கட்டுப்பாட்டுல வைக்கவோ முடியாது. மனமானது நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு கட்டுப்படுத்த தொடங்குகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு என்ன செய்யும்னா வீரியமா செயல்பட தொடங்கும், நுட்பமா செயல்பட தொடங்கும், உங்களை ஆட்டி அசைச்சிடும். ஆகவே மனதை நாம் நெறிப்படுத்த வேண்டும் என்றால் மூச்சை நாம் சரியான முறையில கவனிச்சு மனசை நெறிப்படுத்தலாம். ஏன்னா மனமும் மூச்சும் இரண்டும் ஒன்றோட ஒன்று நல்ல கலந்த ஒரு விஷயம். மனதை நீங்க அமைதிப்படுத்தினீங்கன்னா மூச்சு அமைதியாகும். மூச்சை நீங்கள் சரியான நெறிப்படுத்தினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மனமும் என்ன செய்யும், அமைதியாகும். இது ஒன்றோட ஒன்று தொடர்புடையது. அப்ப தியானத்துல ஒரு ப்ராசஸ்ல போகும்போது மூச்சின் இடைவெளியை கவனிக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் மிக நுட்பமான ஒரு தொழில்நுட்பம். இந்த ஒரு நிலையை தான் கனக சமாதி என்று அழைத்தார்கள். ஆரம்ப நிலை சமாதி என்றால் கனக சமாதி என்ற ஒரு பொருள். அப்ப நீங்க தியானத்துல உட்கார்ந்து மூச்சின் இடைவெளியை கவனிப்பது ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. இதை தாண்டி நீங்க வேற எதுவும் புதுசா தியானத்துல தொடங்க முடியாது. ஆகவே நீங்கள் தியானத்துல ஒரு டீப்பா போறீங்க அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணணும்னா மூச்சின் இடைவெளியை உற்று நோக்கி கவனிக்க கவனிக்க நீங்கள் தியானத்தில் ஆழ்ந்த நிலையை கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிப்பீங்க. முதல்ல ஒரு சின்ன பாஸ் இருந்த இடைவெளி டைம் ஆக நாளாக நாளாக உங்களுக்கு பொறுமை இருக்குமானால், எந்த ஒரு அவசரப்படுதல் உங்களுக்குள்ள இல்ல, பொறுமை இருக்குமானால் அந்த இடைவெளியினுடைய அளவு நூல் நூலாக கூடி, இன்ச் பை இன்ச்சா கூடி அப்படி மிகப்பெரிய இடைவெளியா இருக்கும். மூச்சினுடைய அளவு குறைஞ்சிரும், இடைவெளியினுடைய அளவு பெருசாகும். இடைவெளியினுடைய அளவு பெருசாக இருக்கும்போது உங்களுடைய தியான நிலை முழுமையடைந்து விட்டதாக அர்த்தம். இடைவெளி எல்லாம் சேர்ந்து ஒரே இடைவெளியாக மூச்சற்ற நிலை நீங்கள் உணரும் போது சுத்தமா நீங்க முழுமையான அந்த நிர்விகல்ப சமாதி நிலையை அடைந்தவர்களாக பொருள் கொள்ளலாம். அனைவருக்கும் வாழ்த்துகள். நன்றி, வணக்கம்.